ஒரு காடு பயத்தால் அல்ல, நியாயத்தால் ஆளப்பட விரும்பியது. ஆனா அந்த தேர்தலில் நடந்த ஒரு விஷயம் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது. ஒரு காலத்தில் மந்திரங்களால் நிரம்பிய ஒரு அழகான காடு இருந்தது. அங்கே ஒவ்வொரு இலை சலசலப்பும் ஒரு குரலாக, ஒவ்வொரு பறவையின் சத்தமும் ஒரு கருத்தாக மாறியது. அந்த காடு ஒரு பெரிய முடிவெடுத்தது. யார் நம்ம காட்டை வழிநடத்த வேண்டும்? இந்த காடு சாதாரண காடில்லை. இங்கே சிங்கமும் புலியும் இல்லை. ஏன் தெரியுமா? ஏனெனில் இந்த காடு பயத்தை விட நியாயத்தை தேர்ந்தெடுத்தது. இங்கே சின்ன எலி கூட பேசும், சின்ன முயலும் வாக்கு போடும், எல்லா விலங்குகளும் சமம். ஆனா இவ்வளவு குரல்களில் யார் தலைவனாக போகிறார்? இந்த காடு 5 நண்பர்களை தேர்ந்தெடுத்தது. மான் கருணை, ஆமை ஞானம், அணில் மக்கள் குரல், பீவர் உழைப்பு, ஆந்தை நியாயம். ஆனா இந்த 5இல் யாரை காடு நம்பும்? முதலில் மான் பேச ஆரம்பித்தது. நான் மான். எல்லாரும் பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்பதே என் ஆசை. யாரையும் காயப்படுத்த மாட்டேன். சின்ன குட்டிகள் மெதுவாக சொன்னது. இவன் நல்லவன் போல இருக்கிறான். பிறகு ஆமை முன்னே வந்தது. நான் ஆமை. நான் மெதுவாக பேசுவேன், ஆனால் தவறாக பேச மாட்டேன். இந்த காடு பழைய தவறுகளை மீண்டும் செய்யக்கூடாது. வயதான விலங்குகள் தலையாட்டின. அணில் உற்சாகமாக சொன்னது. நான் அணில். எல்லா வீடுகளுக்கும் போவேன். யார் பசியாயிருக்கிறார்கள், யார் உதவி தேவை எனக்கு தெரியும். நான் உங்கள் குரல். சின்ன விலங்குகள் கைத்தட்டின. பீவர் தன்னம்பிக்கையுடன் சொன்னது. நான் பேசுவதை காட்டிலும் கட்டுவேன். பாலம் கட்டுவேன், நதி வழிகளை பாதுகாப்பேன், உங்கள் வீடுகளை பாதுகாப்பாக மாற்றுவேன். பல விலங்குகள் கிசுகிசுத்தன. இவன் வேலை செய்கிறான். இறுதியாக ஆந்தை அமைதியாக பேச ஆரம்பித்தது. நான் அதிகம் கத்த மாட்டேன், ஆனால் எல்லாரையும் கவனமாக கேட்பேன். யார் சரி, யார் தவறு, நியாயம் எங்கே இருக்கிறது, அதை பார்த்து முடிவு செய்வேன். அந்த நேரத்தில் காடு அமைதியாகியது. ஆனா யாருக்கு அதிக வாக்கு கிடைக்கும்? அனைவரும் யோசித்தார்கள். யாரை நம்பலாம்? வாக்கு நாள் வந்தது. பறவைகள் பறந்து வந்தன. எறும்புகள் வரிசையில் நின்றன. சின்ன எலிகள் கூட துணிச்சலாக வெளியே வந்தன. நம்ம காடு, நம்ம முடிவு. ஆனா ஒரு சின்ன மாற்றம் வாக்கை மாற்றியது. அனைத்து வாக்குகளும் எண்ணப்பட்டன. இதயங்கள் துடித்தன. அப்போது அந்த ஆச்சரியமான விஷயம் நடந்தது. வெற்றியாளர் ஆந்தை. பல விலங்குகள் ஆச்சரியப்பட்டன. ஏன் தெரியுமா? அது வலிமையால் ஜெயிக்கவில்லை. அது சத்தமாக கத்தவில்லை. அது அச்சுறுத்தவில்லை. அது அனைவரையும் கேட்டது. அதனால்தான் அனைவரும் அதை நம்பினார். ஆந்தை சொன்னது, மான் கருணை தரட்டும், ஆமை ஞானம் சொல்லட்டும், அணில் மக்களின் குரலை கொண்டு வரட்டும், பீவர் கட்டட்டும், நான் நியாயம் காப்பேன். அந்த நாளிலிருந்து காடு சண்டையில்லாமல் அன்போடு நியாயத்தோடு வாழ ஆரம்பித்தது. உண்மையான தலைவன் வலிமையால் உருவாக மாட்டான். அவன் உருவாகுவது கருணையாலும் நியாயத்தாலும், அனைவரையும் கேட்கும் மனதாலும். இதுதான் இந்த காட்டின் ஜனநாயகம். ஒவ்வொரு விலங்கும் என்ன சொன்னது கவனிச்சிங்களா? இந்த காட்டிலிருந்த ஒவ்வொரு விலங்குக்கும் தனித்தனி தலைமை திறன் இருந்தது. மானுக்கு கருணை இருந்தது, ஆமைக்கு ஞானம் இருந்தது, அணிலுக்கு மக்கள் குரல் இருந்தது, பீவருக்கு உழைப்பு இருந்தது, ஆந்தைக்கு நியாயம் இருந்தது. அதே மாதிரி நம்முள் ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறப்பு திறன் இருக்கிறது. நீங்கள் உங்கள் விதத்தில் பிரகாசிக்கலாம். உங்கள் நல்ல மனசாலும் உங்கள் திறமையாலும் உங்கள் வழியில் நீங்களே ஒரு தலைவனாகலாம். இந்த காட்டுக்கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் அடுத்த மந்திர கதைக்காக எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.